Hi friends, welcome to Relax Recipes. இன்றைக்கி ஒரு பாரம்பரியமான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சுருள் பணியம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பணியம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கும். அதே சமயம் வாயில் போட்டால் அப்படி தேங்காய் பால் மணத்தோடு அப்படி கரையிற மாதிரி இருக்குங்க. இதோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். அதிக இனிப்பு இல்லாமல் மைல்டு இனிப்பாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிகினர்ஸ் கூட செய்கிற மாதிரி ஈஸி மெத்தடில் தான் பார்க்க போகிறோம். 1/4 கிலோ அளவுக்கு அரிசி மாவு, கடையில் ரெடிமேடில் கிடைக்கிற அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்டுறணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய். இதை நல்லா சூடு பண்ணிக்கணும். மாவில் விடையில் பொரியணும், அந்தளவுக்கு சூடு பண்ணிக்கணும். இதை மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். கை பற்றாமல் கரண்டி காம்பை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு முட்டை எடுத்திருக்கேன். சீனியோட அளவு பார்த்திங்கன்னா 50 கிராம் அளவுக்கு சீனி. 1/4 கிலோ மாவுக்கு 50 கிராம் சீனி போதும். ஏன்னா இது ஒரு மைல்டு இனிப்போடு தான் இருக்கும். இது நல்லா வந்து முட்டையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். டைரெக்டாக மாவில் கூட கலந்துக்கலாம். ஆனால் முட்டையோடு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதையும் அரிசி மாவில் கலந்து விட்டுக்கணும். அந்த நெய்யோட சூடு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்தாக்கில் கையாலேயே கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா கட்டியான தேங்காய் பால் ஒரு 1/2 கப் அளவுக்கு 150 ml அளவுக்கு தேவைப்படும். நீங்கள் மொத்தமாக சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 3/4 தேங்காய் இருக்கும். 3/4 தேங்காயில் முதல் பால் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். எதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோன்னா, இந்த மாவு கொஞ்சம் வந்து ஹார்டாக தான் இருக்கணும். ரொம்ப சாஃப்டான பூரி மாவு பதத்தில் இருக்கக்கூடாது. சப்பாத்தி மாவோடையும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும். அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பிசையில் கையில் ஒட்டாமல் வந்துடும். இப்போ இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரம் மாவு ஊறி இருக்குது. தேங்காய் பாலில் ஊறையில் மாவு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இது திரும்ப லைட்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சுருள் பணியை கொஞ்சம் சின்ன சின்ன பணியமாக தான் செய்ய போகிறேன். மாவை சின்னதாக உருட்டி எடுத்துக்கலாம். மாவு உருட்டையில் பார்த்தீங்கன்னா கையில் தேங்காய் பால் அல்லது நெய் தொட்டுக்கோங்க. அப்போ தான் நல்ல உருட்டை வரும். ரொம்ப சாஃப்டான மாவாக இருந்ததுன்னா நீங்கள் பூரிக்கட்டையில் வச்சு கூட தேய்க்கலாம். ஆனால் இதை வந்து கொஞ்சம் நல்லா ஹார்டாக தானே பண்ணியிருக்கோம். இந்த பதத்தில் பண்ணால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை கையால் நல்லா அழுத்தி விட்டுக்கணும். ஓரளவு விரித்து விட்டால் போதும். ரொம்ப மெல்லிஸாக இருக்கக்கூடாது. கையில் ஒட்டெல்லாம் செய்யாது. இந்த மாதிரி விரித்து விட்டுட்டு விரல்லையோ இல்லது ஒரு சின்ன ஸ்டிக்லையோ இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அந்த ஈரப்பதம் இருக்கையிலே லைட்டாக அழுத்தி விட்டுறணும். அவ்வளோதான். எடுத்திங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழல் மாதிரி இருக்கும். இதுதான் குழல் பணியம். ரொம்ப ஒன்று போல் சேப் பண்ணணும், அப்படி விளிம்பெல்லாம் மடக்கி விடணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் வந்து முன்ன பின்ன இருந்தால் தான் வந்து கரகரப்பு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து பூரிக்கட்டையில் கூட தேய்ச்சிட்டு அதுக்கு இன்னும் சாஃப்டாக மாவு பிசையணும். ஆனால் அதை விட இது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ஒட்டலை உங்களுக்கு அப்படின்னா வந்து நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிக்கையில் விரிஞ்சு வந்துடும். அதனால் லைட்டாக அந்த விளிம்பு ஒட்டி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மொத்தமாக ஒரு 10-15 செஞ்சு வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப நேரம் உணர விட்டாலும் நமக்கு வந்து பொரிக்கையில் கொஞ்சம் எண்ணெய் குடிச்சிடும். எல்லாமே செஞ்சு வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் இருக்கக்கூடாது. எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ஏன்னா இது கொஞ்சம் கனமாக தான் நம்ம உருட்டி இருக்கோம். ரொம்ப சூடாக இருந்தது அப்படின்னா உடனே உங்களுக்கு சட்டுன்னு கலர் மாறிடும். நமக்கு அந்த கரகரப்பு கிடைக்காது. உடனே திருப்பி போட வேண்டாம். அதுவே செவந்து நல்லா பொரிஞ்சு வரும். அப்படி திருப்பி விட்டுட்டு நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்தாக்கில் எடுத்து விட்டுறலாம். இது கொஞ்சம் ஆறின பிறகு தான் அது நல்ல மொறுமொறுப்பு கிடைக்கும். முதல்ல எண்ணெயோட போடையில் லேசாக நுரைச்ச மாதிரி வரும். ஏன்னா நம்ம முட்டை சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அதனால அந்த மாதிரி வருது. அது தன்னால் அடங்கிடும். ஒரு ஈடு எடுத்து எண்ணெய் வடிய விட்டுட்டு நம்ம ஏற்கனவே உருட்டி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த குழல் பணியத்தை பொரித்து எடுத்துக்கலாம். இது வெளியிலேயே உங்களுக்கு 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. இனிப்பு மைல்டாக இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்குமே திகட்டாமல் நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.